பேய் மனித சமூகத்தோட நீண்ட கால நம்பிக்கைகளில் ஒன்று. கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களை விட பேய் மேலே நம்பிக்கை உள்ளவங்க அதிகம்னு வேடிக்கையாக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த நம்பிக்கை பரவலாக இருக்கு. பேயை பற்றின இந்த நம்பிக்கை வெறும் வதந்தியா, மூட நம்பிக்கையா, அனுபவத்தால் வந்த நம்பிக்கையா? இந்த கேள்விகளுக்கு வயசு என்ன? மனிதர்கள் சிந்திக்க தொடங்கின காலகட்டத்தில் இருந்து கணக்கிட்டாதான் அதை கண்டுபிடிக்க முடியும். நம்மள ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற அந்த கேள்வியை தேடி போற பயணம்தான் இந்த நிகழ்ச்சி. மனிதர்கள் இயற்கையோட பிள்ளைகள். இயற்கையை புரிஞ்சுக்கிற அவர்களோட முயற்சி அவர்களுக்கு பல விதமான கற்பனைகளை உருவாக்கியிருக்கு. பதில் கண்டுபிடிக்க முடியாத பல கேள்விகள் அமானுஷ சக்தி மேல நம்பிக்கை வைக்கிற இடத்துக்கு அவங்கள கொண்டு போகுது. தன்னை சுத்தி நடக்கிற, வியக்க வைக்கிற, அதிர்ச்சி ஊட்டுற நிகழ்வுகளை தொகுத்து ஒரு முடிவுக்கு வர்றதை தவிர அவங்களுக்கு வேற வழி இல்லை. இது சென்னையில் இருக்கிற கரிக்காட்டு குப்பம். 2004 கொத்து கொத்தா மனிதர்களை கொன்று குவித்த சுனாமி இந்த கரிக்காட்டு குப்பத்திலும் நிறைய உயிர்களை காவு வாங்கிருச்சு. காவு வாங்கப்பட்ட உயிர்களின் உடல்களை கண்ணீரோடு இவங்க அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனா அடக்கம் பண்ணப்பட்ட மனிதர்களோட ஆவிகள் இன்னமும் இங்க சுத்தி சுத்தி வரதா சொல்றாங்க இந்த மக்கள். குழந்தைகளோட அழுகுறலும் பெரியவங்களோட கதறலும் கேட்டதா சொல்ற இந்த மக்கள்ல கணிசமானோர் பேய்க்கு பயந்து இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. என்ன பயன்னு கேட்டால் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அப்படியே அந்த எரியிற மாதிரி இருக்கும். நடந்து வந்துகிட்டே இருப்பான், அது வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. ஆனால் திடீர்னு எரியிற மாதிரி இருக்கும், திக்குன்னு தூக்கி போடும். அந்த இடம் வந்தாலே எனக்கு பயம், இன்னமும் அந்த பயம் இருக்குது அந்த இடத்துக்கு வரும்போது. அப்புறம் பார்த்தா ஒரு கயிறு மாதிரி இருக்கும், அது ரெட் கலரில் எரியிற மாதிரி இருக்கும். படுக்கலான்னு நினைப்போம், ஆனால் படுக்க முடியாது. எதையோ போட்டு எங்களை போட்டு அமுக்குற மாதிரி இருக்கும். வாயை பேச முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் நாங்கள் இங்கே அனுபவிச்சிருக்கோம். நாய் குறைக்கிறதும் ஆந்தையோட அலறலும் பேய் நடமாட்டத்திற்கான அறிகுறியா மக்கள் நம்புறாங்க. புறநானூற்று பாடல்கள்ல ஆந்தைகளை சுடுகாட்டோடையும் மரணத்தோடையும் தொடர்பு படுத்துற பாடல்களை நாம பார்க்க முடியுது. இதுக்கும் மக்களோட நம்பிக்கைக்கும் தொடர்பு இருக்கான்னு தெரியல. ஆனா வழி வழியா பேய் பத்தி இருக்கிற நம்பிக்கைகள்ல இதுவும் ஒன்னா இருக்கு. இவங்க சத்யா கரிக்காட்டு குப்பத்துல காவலாளியா வேலை பார்த்துட்டு வராங்க. இவங்க பேயை பத்தி சொல்றத கேட்கும் போதே கொஞ்சம் திகிலா தான் இருக்கு. இங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குமா, இந்த வேப்ப மரத்தாண்டு ஒரு கருப்பு உருவம் ஒன்று அப்படியே ஒரு பன்னிக்குட்டி மாதிரி எழும்புச்சு. பன்னிக்குட்டி மாதிரி எழும்ப சொல்ல நாங்கள் மூச்சிட்டு பார்த்துட்டு இருந்தோம். சத்தம் கேட்டுது எங்களுக்கு, ஒரு கத்துற சத்தம், ஊனு கத்துற சத்தம் கேட்டுது. நாங்கள் எழுந்து இந்த ஜன்னல் வழியாக நாங்கள் பார்த்தோம். பார்த்ததுக்கப்புறம் அந்த கருப்பு உருவம் சின்னதாக எழும்புனது பெருசாக எழும்பிடுச்சு. இந்த வேப்ப மரத்தாண்டை பெருசாக எழும்பினோடனே எழுந்து இந்த சைடே திரும்பி ஒரு ஃபீலிங்கில் கத்துவாங்க இல்லைங்களா, அதேமாரி கத்தின்னு போக சொல்ல நாங்கள் எல்லாமே பழுந்துட்டு இருந்தோம். பார்க்குறோம், ஆனால் சத்தத்தை கேட்குறோம். கிட்டத்தில் போக சொல்ல ஆள் தெரியல, அந்த உருவம் தெரியல, ஆனால் சத்தம் மட்டும் கேட்டுன்னு போகுது. என்ன பொறுத்தளவுக்கு இருக்குது மேடம் பேய். அவங்க பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ உயிர்கள் போகும்னு சொல்லப்படுது. அங்க புண்ணியத்துக்கு கிடைக்கிற சந்தோஷத்தையும் பாவத்துக்கு சம்பளமா கிடைக்கிற தண்டனையையும் ஆவிகள் அனுபவிக்கணும் மக்கள் நம்புறாங்க. இப்படி சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ போகாம பூமியிலேயே சுத்திட்டு இருக்கிற ஆவிகளைத்தான் பேயின்னு சொல்றாங்க. பிறவி முழுமையடையாம திடீர்னு போற உயிர்கள் தான் இவ்வாறு பேயாவும் பிசாசாவும் அலையறதாவும் மக்கள் நம்புறாங்க. இருட்ட பேய்க்கு பிடிக்குமோ என்னவோ, தனிமையும் இருளும் நிசப்தமும் காதோறும் ஒளி எழுப்புற காத்தும் நடுநிசி நாய்களோட ஊழச்சத்தமும் பேய் இருக்கிற மாதிரியான உணர்வை மக்களுக்கு ரொம்ப ஈஸியா கொடுத்துடக்கூடும். அந்த சமயத்துல ரத்த அழுத்தம் கூடும், குளிர் காத்துலையும் உடல் வியர்க்கும், நடுக்கத்தோட கால்கள் வீட்டை தேடி ஓடும். ஜனங்க நடமாட்டம் இல்லை, எப்படி திரும்பி பார்த்தாலும் பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு திகில் மாதிரி இருக்கும்.
இப்போ இந்த வீடுங்கள்லாம் பாழடைஞ்சு கிடக்குது. கோயில் அர்ச்சனைலாம் நடக்கலை. இந்த பக்கம் ரோடு, இந்த பக்கம் ரோடு. ஒரு திடுக்குன்ற மாதிரி ஒரு பயம் வரும் நடந்து வந்தாலுமே. நான் பைபிளை கையில் வச்சுன்னு பாதி தூரம் போவேன். ஆனால் இந்த பக்கம் இங்கே வந்தால் அந்த திகில் வரும். அது எது மாதிரி திகில்னு தெரியாது, அது வரும் அப்படியே திடுக்கிடுற மாதிரி. முருங்கை மரமோ புளிய மரமோ வேப்ப மர உச்சியிலோ பேய் நர்த்தனமாடும். ஊரே பார்த்ததாகவும் பயந்ததாகவும் சொல்லுவாங்க. உண்மை கலந்த புரளி கலந்த உண்மைகளான தெரியாத நிலையில இதையெல்லாம் நம்புற மாதிரி ஊருக்குள்ள ஏதாவது ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிடும். இந்த பொண்ணுக்கும் அப்படிதான் பேய் பிடிச்சிருக்கு. பொண்ணை பிடிச்சிருக்கிறது கருப்பு தான்னு பூசாரி சொல்லிட்டாரு. நடக்கிற இந்த பூஜையில மஞ்சள், குங்குமம், பூ, பொரிக்கடலை, எலுமிச்சம்பழம், வெள்ளை பூசணின்னு பேயோட தீராத ஆசைகளை தீர்ப்பதற்கு படையல் வைக்கப்பட்டிருக்கு. படிச்சவங்க படிக்காதவங்கிற வேறுபாடு பேய்களுக்கு இல்லை. பேய்க்கு பிடிச்சவங்க யாருங்கிறது தான் முக்கியம். பேய்க்கு அப்படி யாரை பிடிக்கும்? இவர் சிவகுமார், BA பட்டதாரி, தனியார் வங்கியில் கேஷியராக வேலை பார்க்குறாரு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இவரோட மனைவிக்கு வந்த உடல்நல குறைபாட்டில் கடவுள் நம்பிக்கையை போயிடுச்சுன்னு சொல்கிற இவருக்கு இப்போ பேய் மேலே நம்பிக்கை கூடியிருக்கு. கேஷியர் தன்னோட அனுபவத்தில் பேய் ஓட்டுற ஆளாக மாறியிருக்காருன்னா நம்ப முடியுதா? எங்கள் மிஸ்ஸஸ் உதரமாக போகும்போது நான் பார்க்காத டாக்டர் இல்லை, போகாத கோயில் இல்லை, எல்லா கோயிலும் அலைஞ்சு நான் படாத கஷ்டப்பட்டு நிம்மதியை இழந்துட்டேன். என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி வாங்க ஒரு கோவில் இருக்குது, நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் போகும்போது உங்கள் மிஸ்ஸஸுக்கு பேய் பிடிச்சிருக்குது, காட்டேரி பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த காட்டேரி இந்த மாதிரி உதரத்தை கட்டி கட்டி சாப்பிட்ற சக்தி காட்டேரிக்கு தான் இருக்குது. அந்த மாதிரி அந்த காட்டேரி ஓட்டினா நிவேதனை ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் ஒரு கோவில் கட்டியிருக்கிறேன். நிறைய பேரை நான் காப்பாற்றி கொடுத்துருக்கேன். இப்படி ஆளுக்கு ஒரு திசையில் இருந்து பேய்களை பற்றி சொன்ன கதைகளை காது கொடுத்து கேட்ட நம்ம செய்தியாளர் சாந்திக்கு பேய்களை சந்திக்கிற ஆர்வம் கூடி போச்சு. பேய்களை தேடி கிளம்பிட்டாங்க. பயணத்தை தொடங்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவையான மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் மனநல ஆலோசகரின் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. முன் தயாரிப்புகள் முடிஞ்சு ஒரு அமாவாசை இரவுல தன்னந்தனியா சுடுகாட்டுல எரியிற பணத்துக்கு பக்கத்துல ஊளையிடுற நாய்களுக்கு மத்தியில பேயை தேடி போனவங்க என்ன ஆனாங்க? மனுஷ ஆற்றல்களுக்கு மிஞ்சின ஆற்றல்கள் இருக்குங்கிற நம்பிக்கை பரவலா இருக்குது. அந்த ஆற்றல்கள் கொடியது, ஆபத்தானது, உயிருக்கே தீங்கு விளைவிக்கிறதுன்னு மக்கள் பயப்படுறப்போ அந்த ஆற்றல்கிட்ட இருந்து காப்பாத்துற மந்திரம் தெரிஞ்ச சக்தி கொண்ட மந்திரவாதிகளை அவங்க தேடி போறாங்க. பேயை தேடின பயணத்துல பேயை அடக்கிற வல்லமை படைச்ச ஆவிகளை கட்டுப்படுத்துற ஆற்றல் உள்ளவர்னு மக்கள் நம்புற சில மந்திரவாதிகளை நம்ம செய்தியாளர் சந்திச்சாங்க. படிப்புல இல்லை, குரு தான். குருன்னா அவங்க தலைமுறையாக வரேன் இல்லையா. இப்போ எனக்கு தாத்தா இருந்தார் இல்லையா, எங்கள் தாத்தா எங்கள் அப்பனுக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி, எங்கள் அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி, நாங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி தான். அதுக்கு படிப்புன்றதுலாம் இல்லை, மனதைரியம், துணிச்சல் தான் அதெல்லாமே, வேறு ஒன்றுமே இல்லை. இந்த மாந்திரீக தொழில்ல பேயில என்ன வகைன்னு கண்டுபிடிக்கிறது முக்கியமான கட்டம். மந்திரங்களையோ பேச்சுவார்த்தையிலையோ பேய் மசியலனா வன்முறை தான் உத்தியா கையாளப்படுது. சவுக்கால அடிப்பது போன்ற கடுமையான முறைகள் பேயை விரட்ட பயன்படுத்தப்படுது. எங்கள் ட்ரீட்மெண்ட் நான் முக்கியமாக கொடுக்கறது முதல்ல ஆட விட்டு பார்ப்பேன். அப்படியே ஆடும் போது சரியான அடி கொடுப்பேன். நான் ஜாட்டியால் அடித்த பிற்பாடு ஐயோயோன்னு வாயில் அடிச்சுக்காது, என்னை விட்டுடுங்க நான் ஓடிடுறேன் அப்படின்னும் போதோ அப்போ தான் அந்த முடி பிடிச்சி விடுவேன். நான் அதுக்கு என்ன ஒன்று அந்த டைம் தான் மூவ்மெண்ட் பண்ணுவோம். உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு இந்த பொண்ணா கூட எனக்கு நாங்கள் பழக்கம் அதிகமாக, எனக்கு இந்த பொண்ணா கூட இருக்க போகிறேன்னுச்சு. அதுக்கு குறைஞ்சது 100 அடி அடிச்சிருப்பேன். பேய்ங்கிறது பயங்கரமான சக்தி படைச்சதாச்சே. சாதாரண மனிதர்கள் அதை எப்படி ஓட்டுறாங்க? பேய் ஓட்டுறவங்கள
பேய் எதுவும் செய்யாதா? இந்த மாதிரி சந்தேகங்கள் நமக்கு வருவது நியாயமானதுதான். பேய் ஓட்டுறதுக்கு தைரியம் மட்டும் இருந்தா போதாது, அதற்கான மந்திரங்களும் வழிமுறைகளும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க ராணி. இப்போ உடனே பேய் ஓட்டுறோம், ஆனால் ஓட்டினாக்கா உடனே அது போகிறது கிடையாது. கரெக்டாக அதுக்கு ஒரு மாதம் டைம் இருக்குது ஆச்சுங்களா. இப்போ அவங்க போய் நாங்கள் செய்தது அவங்க உடம்புல ஊறி அவங்களுக்கு அது உடம்புல ஊறினதுக்கப்புறம் அந்த தெளிவெல்லாம் க்ளீன் ஆகணும். இப்போ வந்து பேய் பிடிச்சி ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க, அப்போ அங்கே போயிட்டாங்கனாக்கா அது ஒரு மாதம் ஆச்சுனாக்கா அது க்ளீன் ஆகிடுது அவங்களுக்கு. அப்போ அவங்க சுய புத்தி அவங்களுக்கு வந்துடுது, அப்போ போனதாக அர்த்தம். ஆபத்தெல்லாம் எங்களுக்கு வர்ற மாதிரி நாங்கள் வச்சுக்க மாட்டோம். எங்களுக்கு அந்த அம்மா துணை இருக்கிறா, அதே நேரத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி பொருளுங்க நாங்கள் கரெக்டாக வாங்கி வச்சு நாங்கள் செய்வோம். திரைப்படங்களில் காட்டேரி, இரத்த காட்டேரி, முனின்னு பல வகையான ஆவிகளை பார்த்துருக்கோம். அதில் வர்ற மந்திரவாதிகள் மாதிரி நிஜத்தில் இந்த மந்திரவாதிகள் அச்சமூட்டுறவங்களா இல்லை. இவர் பெரியசாமி கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள மணியரை குண்டத்தில் தன்னோட 35 வருஷ அனுபவத்தில் 1000 பேய்களை ஓட்டியிருக்கிறதா சொல்கிறாரு. ஆடாத பேய்கள்லாம் ஆடிவாமா, ஓடாத பேய்கள்லாம் ஓடிவாமா, அப்படியே வாமணி ஜெயமணி ஆட்மணி பேமணி நில்லுன்னா நெல்மணி ஒடுங்குனா ஒடுங்குமணி நசினா நசிமணி மசினா மசிமணி கூப்பிடுவோம். நான் 7 கண்ணி இளைய கண்ணி சத்த கண்ணி கோவக்கார பொண்ணு நான் அப்படின்னு சொல்லும். அது கன்னிமார். உதர காட்டேரிடா, நான் வந்திருக்கிறேன், நீ என்ன தருவா? பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு சொல்ற மாதிரி இவரோட பாடல்களுக்கு பேய்களே இறங்கி வந்து பேசுதுங்கிறாரு. கடமையை செய்யறதுக்கே சம்பளத்துக்கு அப்பால காசு வாங்குற மனிதர்களுக்கு இடையில பேய்களோட உறவாட இந்த தொழிலுக்கு ஆளுக்கேத்தபடி வேலைக்கேத்தபடி ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக பேய்களும் பேய்கள் குறித்த நம்பிக்கையும் இந்த மந்திரவாதிகளோட வாழ்க்கைக்கு ஆதாரமாயிருக்கு. அதனால பேய்கள் உரிமையோட அடம் பிடிக்கவும் செய்யுதான். நான் இந்த பொண்ணை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சி சொன்ன உடனே இந்த பொண்ணை விட்டுரு, உனக்கு என்ன தேவையோ நான் தரேன் அப்படின்னு கேட்டேன். நீ என்ன கொடுப்பா அப்படின்னுச்சு. நீ கேட்குறத நான் தரேன்னு. எனக்கு 3 லிட்டர் சாராயம் கொடு அப்படின்னுச்சு. குடித்த உடனே சர்வசாரமாக கடன்னு குடிச்சு பிடிச்சி மறுபடியும் குடிச்சிட்டு எனக்கு கோழி வேணும், எனக்கு ரத்தக்காவை கொடுத்தா தான் நான் போவேன் அப்படின்னுச்சு. அப்படியே அதை ஒரு கோழியை கொடுத்த உடனே சொல்லிட்டு அப்படியே கடித்து ரத்தத்தை குடிச்சுட்டு தூக்கி எறிஞ்சிடுச்சு. ஆவிகளை தேடின இந்த பயணத்தில் ஆவிகளோட நேரடியாக பேசி பார்க்கணும்னு தோணுச்சு. உலகம் தோன்றின காலத்தில் இருந்து கோடிக்கணக்கான உயிரினங்கள் தோன்றியிருக்கு, உயிர் இழந்திருக்கு. மனிதர்கள் மத்தியில் தான் பேயை பற்றின நம்பிக்கை தீவிரமாயிருக்கு. மனிதர்கள் தான் செத்து பேயா உழவறதா நம்புறாங்க. ஆவிகளை பார்க்க முடியுமான்னு தெரியாத நிலையில நம்ம ரிப்போர்ட்டருக்கும் ஆவிகளோட பேசி பார்க்கலாம்னு ஆசை வந்துடுச்சு. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் உள்ள அரசம்பட்டு கிராமத்தில் வசிக்கிற காசிநாதன் 16 வயசுல இருந்து குறி பார்க்கறதோட ஆவிகளோட பேசுறதாவும் கேள்விப்பட்டு அவரை பார்க்க போனாங்க. அங்கு சில உரையாடல்களுக்கு பின்னாடி வீரப்பன் ஆவியோட பேச வைக்கிறதா காசிநாதன் சொன்னார். காவிரி நதிநீர் பிரச்சனை தீவிரமாயிருக்கிற நேரத்தில் வீரப்பன் ஆவி நம்மிடம் பேசத் தொடங்கியது. கர்நாடக அரசு வந்துட்டு அதை ஒத்துக்காம இன்னும் தண்ணி விடாம பல பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வரதே கட்படி பண்றது தான் அவங்களுக்கு முடிவு. வரக்கூடாது, நல்ல செயலி இல்லை. இந்த பிரச்சனை தீர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மேல் உத்தரவுப்படி தான் நம்ம நடக்கணும், குறுக்கடியே போக முடியாது. இது நம்ம தமிழ்நாட்டில் இருந்து நம்ம பார்க்குறோன்னா அதே நேரங்களில் அந்த உத்தரவுகள் இதை 2 சாட்பரசில் வச்சு பேசி தான் அந்த உத்தரவுப்படி போகும். அப்படி போனால் தான் அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் தண்ணிகள் மற்றது விளக்கங்கள் விளக்குகள் கரெக்டாக வந்து சேரும், யாருக்கும் எந்த பயமே இல்லாமல் இருக்கும். நீங்கள் உயிரோடு இருந்திருந்தா இந்த பிரச்சனை எப்படி அணுகி இருப்பீங்க? நான் எப்படி இருந்தாலும் இதை அனுசி கொடுக்குற மாதிரி அமைதியை படைச்சிருக்க மாட்டோமா? அமைதியை படைச்சி, ஏன்னா இன்னும் காலத்திலிருந்து அன்காலத்திலிருந்து நடந்தது இது. தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது இதே இந்தி கர்நாடகான்னு நம்ம பார்க்குற இது பிரச்சனைகளை தேவையான பின்னால சால்வையை உடைச்சிருப்போமா? இது நன்மையில் வந்திருக்கும். அதனால் எல்லாரும் பயபக்தியோடு இருந்திருப்பா. இப்போ யார் கேட்டாலும் யாருக்கு என்ன செய்யறன்னு புரியாமல் நடந்துட்டுருக்கு. தொழில் மக்கள் தான் இருக்காங்க, துணிஞ்சு கேட்குற மக்கள் எல்லாம். அவங்க துணிஞ்சு கேட்குறாங்கன்னு பார்க்குறாங்க. இது துணிப்படி வரும், நீ பயப்படாத புறப்படுமா. நியாயப்படி கிடைக்க வேண்டிய தண்ணி கிடைக்குமா? கண்டிப்பாக நியாயப்படி தண்ணி விளக்குறப்படி கிடைக்க வைக்கிறேன்னு சொல்கிறோமா, நல்லா கிடைக்கும், பயப்படாது. இந்த பிரச்சனையை தீர்றதுக்கு எத்தனை காலம் இருக்கு? எவ்வளோ காலமும் போகாதுமே. இப்போ உடனடியே எல்லாரையும் போடுக்கணும். இதில் இருந்து 1 வருஷம் 2 வருஷத்துல இது விடுமுறை தண்ணி வருஷம்னா இந்த பிரச்சனை தீர்ந்து வரும்.
அதிக கோசுகள் இப்போ அடக்க போகுதுமா, கொஞ்சம் பொறுத்தே இருந்து பாரு. பேசியது உண்மையிலேயே வீரப்பன் ஆவிதானான்னு சந்தேகம் எழுந்தது. சுற்றத்தில் விசாரிச்சா செல்வமாணிக்கங்கிற லாரி ஓட்டுநர் மர்மமான முறையில் செத்து கிடந்த தன்னோட அண்ணன் ஆவிக்கிட்ட காசிநாதன் மூலமா பேசியதா சொல்றாரு. பாம்பு கடிச்சிருக்குது உங்கள் மருமனுக்கு, அதனால் நீங்கள் வந்திருக்கீங்க, என்னென்னு கேட்கறதுக்காக வந்திருக்கிறீங்க. என் புள்ள, என் மனைவி, என் மகன், என் சகலை, அதாவது சகலைனா பெரியப்பார் மகன் அவர், எனக்கு அண்ணனுக்கு அண்ணனாகவும் சகலைக்கு சகலையாகவும் அவர். சரி தம்பி, நீ தான் இருந்து பார்த்துக்கணும், நான் இந்த மாதிரி ஆகி போயிட்டேன், நீ இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்க, அண்ணியும் விட்டுறாத, பிள்ளைங்களையும் விட்டுறாத, எல்லாம் நல்லபடியாக சந்தோஷமாக பார்த்துக்க, என்னுடைய கதை முடிஞ்சு போச்சு, நான் பாம்பு கடிச்சேன் செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முடிச்சிட்டார். எங்களுக்கு அந்த சந்தேகம், அதை கேட்டுக்கிட்டோம். சரி ரைட்டு, ஓகே, அவ்வளோதான், நமக்கு அதுக்கு மட்டும் கேட்க வந்தோம் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் வந்து பார்த்தோம். கரெக்டாக சொல்லிட்டாரு. பேய் வந்த பிறகு அதை விரட்டுறது ஒரு பக்கம் இருக்க, பேயோ காத்து கருப்போ நம்மை நெருங்காம இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கும் மக்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இவர் பெயர் கங்காதரன், சித்த வைத்தியர். இவர் தரும் பச்சை இலையை விளக்கில் வைத்து தீபம் ஏற்றினால் பேயோ காத்து கருப்போ நம்மை நெருங்காது என்கிறார் இவர். இதன் பெயர் பேய் மிரட்டி இலை என்று கூறும் இவர் இது வருமுன் காக்கும் முறை என்கிறார். இந்த பச்சை இலையை திரியாக திரித்து அதில் எண்ணெயை விட்டு எரிய வைக்கும்போது நம்ம திரியை விட நல்ல அமைப்பாக எரியுதுங்க. இந்த இலையை நீங்கள் திரியாக போட்டு எரிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் இதை காய வச்சு, நிழலில் காய வச்சு இதை பொடி பண்ணி நல்ல சாம்பிராணி, வாசனையுள்ள சாம்பிராணியில் போட்டு இந்த தூபங்க நம்ம வீடு முழுக்க காமிக்கும்போது நல்ல ஒரு சக்தியை நம்ம வீட்டுக்கு, இறை சக்தியும் நல்ல ஒரு நிம்மதியும் தந்தருளுன்னு சொல்லிக்கிறாங்க. படிக்காத சிலரோட அறியாமைத்தான் பேய்ங்கிற நம்பிக்கைன்னு ஒரு சிந்தனை போக்கு இருக்கத்தான் செய்யுது. ஆனா இதை தாண்டி நன்கு கல்வி கற்றவர்களும் பேய் குறித்து ஆய்வுகள் செய்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆவி உலக ஆராய்ச்சியாளர் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் வரலாற்றில் முதுகலை பட்டம் பெற்றவர். ஆவிகள் இருப்பது உண்மை தாங்கிறாரு. ஏதேனும் ஒரு உடலை உபயோகித்தால்தான் நம்ம இந்த எல்லையை தாண்ட முடியும், வெளிச்சத்துக்கு வர முடியும், நம்ம நினைச்சது செய்ய முடியும், சாப்பிட முடியும். அப்படின்னு வரும்போது அதனுடைய எல்லையில் கிராஸ் பண்ணி போகிற உடல்களை ட்ரை பண்ணும்போது தான் டீனேஜ் கேர்ள்ஸ் உடல்கள் பெரும்பாலும் ஈஸியாக இருக்குது. அந்த உடம்பில் வெளிப்படுறது கால் கட்ட விரல் மூலமாக நுழையும், இல்லைன்னா புருவ மத்தியில் நுழையும். பேய் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க, பேய் பிடிச்சவங்க, பேய் ஓட்டுறவங்க, ஆவிகளோட பேசுகிறவங்க, பேய் ஆராய்ச்சியாளர்கள்னு ஒவ்வொரு கட்டமா பேயோட இருப்பை கண்டுபிடிக்க முயன்றாலும் 100 விழுக்காடு உறுதிப்படுத்திக்க முடியாதபடி ஒரு சின்ன சந்தேக பேய் நம்ம ரிப்போர்ட்டரை துரத்திக்கிட்டே இருந்துச்சு. சந்தேக பேயோட்ட பேய்கள் அதிகமாக உழவுறதா நம்பப்படுற சுடுகாட்டிலேயே ஒரு இரவை கழிக்க முடிவு பண்ணி போயிட்டாங்க. நிலா வெளிச்சம் கூட இல்லாத அந்த அமாவாசை இரவுல கொண்டு போயிருந்த மெழுகுவர்த்தி வெளிச்சமும் பத்தல. பிணம் எரியிற வெளிச்சம்தான் துணையா இருந்தது. பிணம் எரிய எரிய பிணவாடை நாசிய தொலைச்சது. உள்ளூர நடுக்கம். பேய் வந்துடுச்சுன்னா பேசி கை கொடுக்கவா முடியும்? கை கொடுத்து பேசினா என்ன? பேய் நம்ம கையை பிடிச்சு பேசுமா? தாக்கிடுமா? குழப்பம் சூழ்ந்த அந்த இரவுல சுடுகாட்டு அனுபவம் கொஞ்சம் திகிலாத்தா இருந்தது. தூக்கம் தொலைக்க பாடிட்டு இருக்கிற இந்த மனுஷங்களுக்கும் பேய் பத்தின பயம் கிடையாதா? படுக்க இடமில்லாத நிலையில சுடுகாடு வீடாகி போயிருக்கு இவங்களுக்கு. முறத்தால அச்சிட்டாடா எங்க மாமியார், வீட்டில செய்ய சொன்ன அணில் சேமியா, துஷ்டு பண்ணுதுங்க பொண்ண ஊமையா, அதுதான் சேத்துல இருக்கும் மொந்த ஆமையா, கையில வலையிலே புடவில மயிலே போட்டுன்னு சுத்துவாடா. இரவு பொழுதுகள் கழிய கழிய கடிகார முட்கள் வேகம் காட்டுச்சு. சூரியன் வந்த பின்னாடியும் பேயை பார்க்க முடியல. நடு இரவுல சுடுகாட்டுல பெண் இருக்கிறது பேய்க்கு தொந்தரவா பட்டிருக்குமோ? பெண் என்றால் பேயும் இறங்கும் என்பார்களே, அதுபோல் பெண் செய்தியாளரின் மீது இறக்கப்பட்டு பேய் இவரை விட்டு வைத்திருக்குமோ?
பலவிதமான எண்ணங்களோட நம்ம செய்தியாளர் உளவியல் நிபுணர் சுபாஷ் சார்லஸை சந்திச்சு தன்னோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டு தன்னால பேயை பார்க்க முடியாததுக்கும் மக்கள் உறுதியா பேய் இருக்கிறதா நம்புறத பத்தியும் சந்தேகம் கேட்டாங்க. இந்த உடுக்கை சத்தம் இது எல்லாம் நம்ம டெம்பரல் லோப்ஸ்ன்ட்டு இந்த காதுக்கு பக்கத்தில் இங்கே 2 பிரெயினில் அந்த டெம்பரல் லோப்ஸ் இருக்குது. இது வந்து ஆக்டிவேட் ஆயிரும். இது யாருக்கு ஆக்டிவேட் பண்ணாலும் ஒன்று ரிலீஜியஸ் ஃபீலிங் வரும், இல்லை இப்படி மிஸ்டிக்கல் ஃபீலிங்ஸ் வாங்க ஒரு மாதிரி மந்திர தந்திரங்கள் அந்த ஃபீலிங்ஸ் வரும், ஃபிட்ஸ் கூட வரும். இந்த டெம்பரல் லோப் எபிலெப்சி அப்படிலாம் உண்டு. ஸோ இதை வந்து அது வந்து தூண்டிவிடக்கூடிய சக்தி உண்டு. பேய் இருக்குன்னு நம்புற மக்கள் ஒரு பக்கமும், பேய்ங்கிறது கற்பனை அறிவியல் பூர்வமானது இல்லைன்னு சொல்றவங்க இன்னொரு பக்கமும் இருக்காங்க. நம்மளோட இந்த பயணத்துல பேய் இருக்கு இல்லைன்னு உறுதியா சொல்ல முடியலங்கிறது தான் உண்மை. ஆனால் கடமையை செய்யறதுக்கு லஞ்சம் வாங்குறவங்க, நல்லது செய்கிறோன்னு அரசியலுக்கு வந்துட்டு ஊழல் செய்கிறவங்க, அடுத்தவங்களுக்கு கெடுதல் செஞ்சா முன்னேறிடலான்னு நினைக்கிறவங்க, இவங்களை எல்லாரையும் விட பேய்கள் கொடூரமானவை இல்லைன்னு தான் சொல்ல தோணுது.